இன்று தமிழகத்துடைய முக்கியமான தலைவருடைய பிறந்த நாளுங்க. அவர் இறந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு சிறந்த எளிமையான தலைவருக்கு ஒரு உதாரணம் சொல்ல அப்படின்னா, காலங்கள் கடந்தும் நம் மனதில் நிற்கக்கூடியவர் காமராஜர் அவர்கள். இன்று அவருடைய பிறந்த நாளுங்க. 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்துல பிறக்கிறாருங்க. அவருடைய கல்வி அப்படிங்கிறது இளமையிலே முடிந்திருது. காரணம், தன்னுடைய தந்தையை இளமையிலே இழந்துடுறாரு. அதன் பிறகு குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு போறாருங்க. பிறகு சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறாரு. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில இணையறாரு. 1954 இருந்து 1963 வரைக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. 9 ஆண்டுகள் தமிழகத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, தமிழக வளர்ச்சிக்காக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. தமிழகத்துல பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறாரு. நீர்த்தேக்கத்துக்கு பல அணைகள் கட்டியிருக்காங்க. குறிப்பா காமராஜரை கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவச கல்வி கொடுத்து மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்றும் தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. அன்று காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். இன்னைக்கு தமிழகம் கல்வியில சிறந்து விளங்குது அப்படின்னா, அன்று காமராஜர் அவர்கள் விதைக்கப்பட்ட விதை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. காமராஜர் அவர்கள் அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மாமனிதன் காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். இன்று அவருடைய 123வது பிறந்த நாளுங்க. இது போன்ற தலைவர்கள் நம்ம தமிழ் மண்ணில் இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக பெருமையான ஒரு விஷயங்க.